இல்ல அத்தை, எனக்கு இந்த காம்படிஷன்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா என்னால வீட்டு வேலையை சரியா பார்த்துக்க முடியாது. எனக்கு இந்த காம்படிஷனை விட இந்த வீடு தான் ரொம்ப முக்கியம். அப்படியெல்லாம் சொல்லாத அபி, உன்னால முடியும். இல்ல அத்தை, ஏற்கனவே நீங்க, இந்த குடும்பம், சஞ்சீவ் எல்லாரும் எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு அத்தை, சஞ்சீவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு குடும்பம் தவறு இருந்தாலும் யாருக்கும் கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும், மத்தபடி எதுவும் தேவையில்லை. அபி, நான் சொல்றேன். விருப்பம் இல்லாத அவளை எதுக்குடா கட்டாயப்படுத்துறீங்க? கூத்தாடியை வச்சு தெருவு கூத்து பண்ண முடியுமே தவிர அவளை வச்சு ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க முடியாது. டேய், நீங்க எல்லாரும் அவளை காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னாலும் விருப்பம் இல்லாம போட்டியில கலந்துக்குவாளே தவிர ஜெயிக்க மாட்டான். விருப்பம் இல்லாம இவ இந்த போட்டியில கலந்துக்க எதுக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு வரணும்? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்ற மாதிரி அபி ஒண்ணு கூத்தாடி இல்ல. அவ டெல்லிக்கு போய் கலந்துக்க போறது ஓட்ட பந்தயமும் இல்ல. நான் அப்படி சொல்ல வரல சீதா. அவ காம்படிஷனுக்காக டெல்லிக்கு போயிட்டா வீட்டை பாத்துக்கிறது யாரு? வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் வேலைக்காரிய போட்டிருக்கோம்ல. வீட்டை பாத்துக்கிட்டா என் மருமகளோட ஃபியூச்சரை அழிக்க முடியுமா? உன்னால இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமா முடியாதான்னு நீ கலந்துக்கிட்டா தானே தெரியும். இங்க பாரு அபி, இந்த வீட்டை பத்தி கவலைப்பட்டு உன் ஃபியூச்சரை இழந்துராத. ஆமா அபி, நீ காம்படிஷன்ல கலந்துக்கோ. நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றோம். ஆமா அபி, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு. உன்னால எதுவும் முடியும். நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க அதிர்ஷ்டம். நீ சஞ்சீவ கல்யாணம் பண்ணது நாங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். உன் ஃபியூச்சரை எங்களுக்காக அழிச்சுக்க வேணாமா? என்ன அபி, நிறுத்துங்க அத்தை. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் எல்லாரும் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இவகிட்ட காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு கெஞ்சுறதும் அவ முடியாது முடியாது, வீடுதான் முக்கியம், காம்படிஷன் முக்கியம் இல்லங்கறா. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? அபி ஒரு டெய்லர். சஞ்சீவ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து ஏதோ ஒரு டிசைனை குத்து மதிப்பா பண்ணிட்டா. அதுக்கு ஃப்ளூக்ல அவார்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கு போய் நீ ரொம்ப டேலண்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி அபிய மேரேஜ் பண்ண சஞ்சீவ் ஒன்னும் புண்ணியம் பண்ணல. அபி சஞ்சீவை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிருக்கா. அத மறந்துடாதீங்க. சொல்ல போனா சஞ்சீவ் லைஃப் அழிச்சதே இந்த அபிதான். ஸ்ரீஜா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசாத. தலையில கிரீடம் வச்சவன்லாம் ராஜாவாக முடியாது. திறமை இருந்தா மட்டும்தான் ராஜாவாக முடியும். அபிகிட்ட திறமை இருக்கு. மாப்பிள்ள சஞ்சீவ் ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அவ ஜெயிச்சு காட்டிட்டா. உன்கிட்ட திறமை இருந்தா நீயும் ஜெயிச்சு காட்டு. அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. இங்க பாரு, என்னெல்லாம் அபி கூட கம்பேர் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தாத. நானும் அபி ஒன்னா? நான் யுஎஸ் ரிட்டர்ன்,
இவ இந்த ஊரை விட்டே தாண்டாதவ. ஏன் அளவுக்கு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச முடியுமா? அபிக்கு ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கூட தெரியாது. எந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு தெரியுமா? இவளுக்கு புடவே தவிர வேற எதுவும் கட்ட தெரியாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் பார்க்க தெரியுமா? சொல்லு, தெரியுமா இந்த முட்டாளுக்கு? என்னவோ பெருசா பேச வந்துட்டீங்க. ஸ்ரீஜா, ரொம்ப பேசாத. உன்னை யாரும் இங்க தாழ்த்தி பேசலையே. அவளோட டேலண்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன அபியோட டேலண்ட் பத்தி பேசுறாங்க? அபி நல்லா சமைப்பா, நல்லா கோலம் போடுவா. அபி சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ தூக்கி நிறுத்திடுவா. அபி அப்படி இப்படின்னு எப்ப பார்த்தாலும் அபிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்டு மூத்த மருமக தானே. யாராவது ஒருத்தர் என்ன பத்தி ஒரு வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கீங்களா? அதுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணிருக்கணும். ஒருத்தங்களுக்கு கொடுக்கிற மரியாதை அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க, அவங்க குணம் எப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் யாரு கூடிய கெடுக்கலான்னு யோசிக்கிறவங்கள யாரும் தூக்கி வச்சு பேச மாட்டாங்க. பாவம் அபி, நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல, என் குடும்பத்தை பாத்துக்கணும்னு தனக்காக யோசிக்காம இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு பேசுறா. அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? அப்படிப்பட்டவளை பத்தி பெருமையா பேசாம வேற யார பத்தி பேசுவாங்க? சந்தோஷ், பேசாம இருக்கியா? இல்லப்பா, ஸ்ரீஜா ஓவரா பேசுறா. ஏய், பேசாம இருடா. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது. அவளே இந்த காம்படிஷனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, அதோட விட்டுருங்க. என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும் நேஷனல் லெவல்ல நடக்கிற போட்டியில நம்மளோட திறமையானவங்க நிறைய பேர் கலந்துப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்ச மாதிரி நேஷனல் லெவல்ல ஜெயிக்கிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்லை. அங்க போய் தோத்துட்டு வர்றதை விட போகாம இருக்கிறதே எவ்வளவோ நல்லது. இப்ப நமக்கு கிடைச்ச மரியாதையாவது மிஞ்சும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல. அப்பாடா, எப்படியோ டிராமா பண்ணி அபி அவ வாயாலேயே இந்த காம்படிஷனுக்கு போக மாட்டேன்னு சொல்ல வச்சாச்சு. இந்த காம்படிஷனை பத்தி இனிமே இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாது. மினிஸ்டர் வந்ததும் அவ முடிவை சொல்லட்டும். இப்ப எல்லாரும் பேசாம சாப்பிடுங்க. ஏய் ஸ்ரீஜா, அபிய காம்படிஷன்ல கலந்துக்க விடாம பண்ணிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்பாடா, எப்படியோ அபி டெல்லி காம்படிஷன் போறத தடுத்தாச்சு. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. பிளான் பண்ணி டிராமா போட்டு அபிய டெல்லி காம்படிஷன்ல கலந்துக்க விடாம பண்ணிட்டல, இருடி இருக்கு உனக்கு. நல்லா இருக்கிற வீட்டை எலி பூத்து கொடையிற மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்க மனசையெல்லாம் நீ கொடையிறல. என்ன இப்ப என்ன எலிங்கிறியா? ஐயோ, நான் உன்ன போய் எலின்னு சொல்வேனா ஸ்ரீஜா? நீ நினைச்சத சாதிச்சிட்டேன்னு சொல்றேன். என்ன இருந்தாலும் அபி உன்னை விட பெஸ்ட் டேலண்டட். ஆனா நீ அவளை நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாது. சோ நீ அவளை முதுகுல குத்திதான் ஆகணும். உன் நிலம் எனக்கு புரியுது ஸ்ரீஜா. அபி மாதிரி நீயும் டேலண்டா இருந்தா பரவாயில்ல. நீ படிச்ச மக்கு தானே. மா, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. பேசாம போயிடு. சஞ்சீவ் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்.
ஸ்ரீஜா வேணும்னே சஞ்சீவ தூண்டி விட்ட விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனோட ஈகோவை விட்டுட்டு அபி காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவான். மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ நின்னுக்கிட்டே இருக்க. நான் நல்ல மூட்ல இருந்தேன், கண்டதெல்லாம் பேசி என் மூட் அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்ட. ஒழுங்கா அப்படியே ஓடி போயிடு. டென்ஷன் ஆகாத ஸ்ரீஜா. நான் எப்ப உன்னை பத்தி தப்பா பேசினேன்? நான் உன்னை புகழ்ந்துதானே பேசினேன். என்ன சொல்ற நீ? சஞ்சீவ ஏமாத்தி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல, அதை தாண்டி சொன்ன. என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும்? சஞ்சீவ் நாங்க பேசுறத கேக்குறான். என்ன சாதிச்சிட்ட? சஞ்சீவோட ஈகோவை தூண்டி விட்டல, அதை தாண்டி சொன்ன. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் பார்த்தேனே ஸ்ரீஜா. நீ எல்லார் முன்னாடியும் சஞ்சீவ தூக்கி வச்சு பேசுற மாதிரி கவுத்தத. சஞ்சீவுக்கு வலிக்காம விஷ ஊசி போட்டியே. சஞ்சீவோட ஈகோவை தூண்டி விட்டியே. அபி தானாவே காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீதானே காரணம். சஞ்சீவ் அபிக்கு சப்போர்ட் பண்ணி காம்படிஷன்ல கலந்துக்கன்னு சொல்லாததுக்கு கூட நீதானே காரணம். எனக்கு தெரியாதா என்ன? நீ பயங்கரமான ஆளு ஸ்ரீஜா. எல்லாரும் ஹால்ல நடந்தது சண்டைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உன்னோட சைக்கலாஜிக்கல் கேம்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். என்ன, நான் சொன்னது சரிதானே ஸ்ரீஜா? என் மீட்டர் லெவல நீதாம்மா சரியா புரிஞ்சு வச்சிருக்க. பின்ன என்னம்மா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அபிய தூக்கி வச்சே பேசுறாங்க. அவளை காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லி கம்பல் பண்றாங்க. ஆனா அபி சஞ்சீவ் சொன்னா மட்டும்தான் இந்த காம்படிஷன்ல கலந்துப்பான்னு அவனோட பேச்ச மீறி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அவனோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அப்படி தெளிவா இருக்கா. அப்படியா ஸ்ரீஜா? இது எப்படி உனக்கு தெரியும்? மா, அபிய பார்த்தாலே தெரியல உனக்கு? எல்லாரும் அபிய காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு சொல்லும்போது அவ என்னடானா, நீ சொல்லு சஞ்சீவ், நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி அவனை அப்படியே ஏக்கமா பார்த்தா. ஆனா அந்த முட்டா பையன் சஞ்சீவ் அத புரிஞ்சுக்கவும் இல்ல, அவளை கண்டுக்கவும் இல்ல. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த ட்ரம்ப் கார்டை வச்சுதான் ஆட்டத்தை கலைச்சு டெல்லியில நடக்கிற காம்படிஷன்ல அபிய கலந்துக்க விடாம தடுக்கணும். ஹால்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா டைம் பார்த்து சஞ்சீவ பார்த்து மட்டன் தட்டி பேசினேன். ஏன்னா சஞ்சீவ மட்டன் தட்டினா அபிக்கு பிடிக்காதே, அபிய உயர்த்தி பேசினா சஞ்சீவுக்கு பிடிக்காதே. சோ சஞ்சீவ் ஈகோ ரைஸ் ஆகும். என் பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அபிய நானே போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இனி யாரும் அபிய காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு சொல்லவே மாட்டாங்க. செம்ம பிளான் ஸ்ரீஜா. அசத்திட்ட போ. உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சஞ்சீவ் மாதிரி முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சூப்பர் ஸ்ரீஜா, சூப்பர் ஸ்ரீஜா, நீ வேற லெவல். அந்த அபிய நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்ரீஜா, நீ சஞ்சீவ் ஈகோவை வச்சு அபிய காலி பண்றியா? நான் உன் ஈகோவை வச்சே ஒன்ன காலி பண்றேன்டி. நீ சொன்னது எல்லாத்தையும் சஞ்சீவ் கேட்டுட்டான். இனி என்ன நடக்குதுன்னு பாரு. சொன்ன மாதிரியே மினிஸ்டர் வந்துட்டாங்க. மாமா, அக்கா, மினிஸ்டர் வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. அக்கா, அக்கா, நம்ம வீட்டுக்கு மினிஸ்டர் வந்திருக்காங்க. அக்கா வாங்க. மாமா, வாங்க, மினிஸ்டர் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ஆமாமா, மினிஸ்டர் வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க. வா மாப்ள. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க மேடம். பரவாயில்லம்மா.
நீ ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன்னு உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தேன். பாசிட்டிவா ஒரு பதில் சொல்லுமா. அபிதா காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு இந்த மினிஸ்டர் ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க? நச நசன்னு சரியான லூசா இருக்குமோ? சொல்லுமா. என்னம்மா யோசிக்கிற? நீ காம்படிஷன்ல கலந்துக்கிறல? இல்ல மேடம், நான் காம்படிஷன்ல கலந்துக்கல. என்னம்மா நீங்க மினிஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளு, ரெண்டாவது தடவை உங்க வீட்டுக்கு வந்து உங்களே கலந்துக்க சொல்றாங்க, சான்ஸ் தராங்கன்னு வேணான்னு அசல்ட்டா சொல்றீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுமா. இந்த சான்ஸ் ஒரு தடவை தான் உன் லைஃப்ல வரும். இது உன் லைஃபையே பேரும் புகழும் நிறைஞ்சதா மாத்திடும். தானா தேடி வந்த சான்ஸை விட்டுடாத. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதனால உனக்கு கிடைக்க போற லைஃபும் திரும்ப கிடைக்காது. நான் ஆசைப்படுற லைஃபே வேற மேடம். அதுக்கு முன்னால இந்த காம்படிஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு இந்த காம்படிஷன் எல்லாம் வேண்டாம். அதனால கிடைக்க போற பேரு புகழ் எதுவுமே வேண்டாம். எனக்கு என் குடும்பம் மட்டும் போதும். ஓகே, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வரேம்மா, வரேன். வாங்க. மேம், அபி இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துப்பா. அபி இந்த காம்படிஷன்ல கலந்துப்பா. என்ன சஞ்சீவ் சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் தான் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன், ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்றாங்களே. ஆனா நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், அபி காம்படிஷன்ல கலந்துப்பா. என்ன இவ இந்த நேரத்துல இப்படி சொதப்புறா? நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு அபிய சொல்லுங்க. அபி சொல்லு. சஞ்சீவ், என்னால எப்படி வீட்டையும் பார்த்துக்கிட்டு காம்படிஷன்லயும் கலந்துக்க முடியும்? முடியும் அபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும். நீ வீட்டையும் நல்லா பார்த்துப்ப, அவங்க சொன்ன மாதிரி காம்படிஷன்லயும் நீ ஜெயிப்ப. அபி, இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும். இது என்னோட ஆசை. செய்வியா?